வாங்கார் கையிலை பராபரன் தானும் வீங்கும் கமல மலர் வீசை மேலையர் ஆங்குயிர்வை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 9வது அத்தியாயமாகிய ஏரோலி சக்கரத்தில் இன்று நாம் 1257வது மந்திரம் சிந்திக்க உள்ளோம். இதுல ஒரு சக்கரத்துக்கும் மூலாதாரத்திலிருந்து மேல போக போக சில இதைகள் இருக்கின்றதாக உணர்ந்து அவைகளை நமக்கு உணர்த்த முற்பட்டுள்ளார்கள். அவ்வாறாக பார்க்கும்போது மூலாதாரத்தில் 4 இதைகள் கொண்ட தாமரையும், அடுத்து அதுக்கு மேலே இருக்கக்கூடிய சுவாசிஸ்தானம் அதுல 6 இதைகளும், மணிப்பூரகம் 10 இதைகளும், அநாகதத்தில் 12 இதைகளும், விசுத்தியில் 16 இதைகளும், ஆக மொத்தம் இந்த ஆக்னையில் வரும்போது இடகலை பெண்களை சுழுமுனை. அப்ப இது ஒண்ணு கூட்டணும்னு வச்சுங்களேன் 48 வருது. இது 3 விதமா நம்ம வடதனாட்சி, இடதனாட்சி, முழுதனாட்சின்னு பிடிக்கும் போது 48 × 3 144 அப்படின்னு ஒரு கணக்கு சொல்றாங்க. ஸோ நுட்பமான ஒண்ணு. இப்ப சக்கரம்ன்றது ஒரு அசம்சன். அதுக்குள்ள எத்தனை இதைகள் இருக்கின்றன, அதற்குள்ள இருக்கக்கூடிய எழுத்துக்கள், இப்படி உள்ள தோண்ட தோண்ட அதனுடைய உணர்ந்து செல்ல செல்ல டிராவல் இன் டெப்த் அப்படின்றத நம்ம ரொம்ப உணரக்கூடிய ஒன்றாக இங்கே உணர்கின்றேன். எனவே இன்னைக்கு மூலாதாரத்துல 4ல் கிளம்பி 144. அதனாலதான் அந்த தாமரை மாதிரி அந்த இதைகள் இருந்து கொண்டே செல்லும். இப்போ சென்டர் பாயிண்ட் நமக்கு மூலாதாரம், மேல கொடி மேல ஏற ஏற மேல போய் உச்சியில போய் சரசாதனத்துல 1000 இலை தாமரைகள் அப்படின்னு உணர்வதாகவே உணர்கின்றேன். மிக்க நன்றி. வாருங்கள். அர்த்தனார் ஐயா வணக்கம், கௌரி அம்மா வணக்கம், ரத்னகுமார் ஐயா வணக்கம். ரத்னகுமார் ஐயா நீங்க வழிநடத்துங்க. நன்றி. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலர் திருமந்திரத்தில் 4ஆம் தந்திரத்தில் 9வது அத்தியாயம் ஏரோலி சக்கரம் பாடல் 1257 பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாடல் விழிக்கின்றது. சொல்லிய பிந்துவும் நீராறு நாதமாம் சொல்லிடும் அப்பதி அவ்வழுத்தாவன சொல்லிடு 144 சொல்லிடு சக்கரமாய் வரும் மேலதே. சொல்லிய விந்துவும் ஈராறு நாதமும் சொல்லிடும் அப்பதி அவ்வெழுத்தாவன சொல்லிடு 144 சொல்லிடு சக்கரமாய் வரும் மேலதை. இதன் விளக்கமாக சரவணயாத்திரத்திலிருந்து உள்ளுக்குள் இருந்து சொல்லப்பட்ட வழிமுறைகளின்படி மேலே ஏறி வந்த வெளிச்சத்தில் இருந்து வெளிப்படும் சத்தங்கள் 12 வகையான ஒளிகளாக இருக்கின்றது. இந்த 12 வகையான ஒளிகளும் சாதகருக்குள் வீட்டிருக்கும் தலைவனாகிய இறைவனின் அம்சமாகவே இருக்கின்றன. இந்த 12 வகையான ஒளிகளையும் அசபையாக, அதாவது உச்சரிக்காமல் மனதிற்குள் சொல்லிக் கொண்டே இருந்தால் அவை பலவிதமாக பரிணமித்து மொத்தம் 144 எழுத்துக்களின் வரிவடிவங்களாக வெளிப்படும். இந்த 144 எழுத்துக்களின் வரிவடிவங்களும் ஒன்று சேர்ந்து வெளிப்படும் போது மூலாதாரத்தில் இருந்து ஏரொலி சக்கரம் மேல் நோக்கி ஏறி வரும் அப்படின்னு சரவணையா கொடுத்திருக்கிறாங்க. இதுக்கு இன்னொரு பிரதியில இந்த பாடலுக்கான தலைப்பா கொடுத்திருக்கிறதே 144 சக்திகள் அப்படின்னு தான் கொடுத்திருக்கிறாங்க. இதை படிச்சோன்னே எனக்கு இந்த மகா கும்ப மேளா 144 வருடங்களுக்கு ஒரு முறை, அப்ப 144க்குன்னு ஒரு பெரிய ஏதோ ஒரு இது இருக்கு, சக்தி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுது. வருகின்ற சான்றோர்கள் அதற்கான விளக்கங்கள் கொடுக்கலாம். ஆமா, கௌரியமா வாருங்க. நன்றிங்க ஐயா. இன்னைக்கான பாட்டு ஓம் திருமூலர் திருவடி பற்றி ஓம் நம சிவாய. இன்னைக்கான பாட்டு எனக்கு அவ்வளோ முழுமையாக புரியல.
ஏன்னா இது வந்து மந்திரத்தினால நாதம் மேலே ஏறுதுன்னு சொல்லிட்டாங்க. அது ஆற்றலாகவும் அதிர்வலாகவும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கான ஒரு சக்கரம் மாதிரி நமக்கு கொடுத்துருந்தா புரியும், இல்லை எந்த மந்திரங்கள்ன்றதையும் கொடுத்துருந்தாலும் கொஞ்சம் புரியும். இங்கே அதெல்லாம் அந்த லெட்டர்ஸ்லாம் ஒன்றும் சொல்லாதனால இது நான் என்ன யோசிக்கிறதுனால அது கற்பனையாவா தான் வருதோ அப்படின்ற ஒரு டவுட் வருது எனக்கு. அதனால நீங்கள் சொன்ன அழகேசன் ஐயா சொல்கிற விளக்கத்தையே நான் எடுத்துக்கிறேன். அப்புறம் நீங்கள் எழுதின விளக்கத்தையும் நான் எடுத்துக்கிறேன். நான் இதில் ஒன்றே ஒன்று வந்து நான் இதில் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்றத மட்டும் சொல்கிறேன். அதாவது இந்த பாட்டில் இருக்க இந்த மந்திரத்தில் வந்து 4 எழுத்து இருக்குன்றாங்க இல்லையா, 4 இதழ்கள் இருக்குன்றாங்க. அது வந்து சமஸ்கிருத எழுத்தாக இருக்குது. வா ஷா ஷா சா. இது வந்து எதுனா ஹிந்தி எழுத்து மாதிரி இருக்குது. ஹிந்தியில் வந்து இப்போ நம்ம இதில் வந்து வெறும் கான் தான் இருக்கும், ஒரு சவுண்டு தான், கானா கா தான். ஆனால் ஹிந்தியில் வந்து க க க க அப்படின்னு அந்த காக்கே ஒரு 4 விதமான ஒலி சொல்லுவோம். அதே தான் சமஸ்கிருதத்துலேயும். இப்போ அந்த மூலாதாரத்தில் இருக்க அந்த 4 இதழ்லே வந்து அந்த ஷா ஃபர்ஸ்ட் இது வா, அடுத்தது வந்து ஷா ஷா ச. இந்த சவுண்டு கரெக்டாக நம்ம அந்த மாதிரியான சமஸ்கிருத இதை வச்சு சொல்கிறாங்க. அதனால இதில் என்ன எனக்கு புரியுதுன்னா, அப்புறம் அந்த நம்ம பீஜ மந்திரங்களா சமஸ்கிருத மந்திரங்கள் நம்ம சொல்லும்போது உச்சரிப்பு ரொம்ப அவசியம். நார்மலாக சாதாரணமாக நம்ம தமிழில் யூஸ் பண்ணுற லெட்டர்ஸை வச்சு அதை சொல்லிட்டு போக முடியாது. ஏன்னா அந்த சவுண்டு வந்து எந்தெந்த நாடியோட கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறது இங்கே முக்கியமாக இருக்குன்றதுனால அந்த உச்சரிப்பு ரொம்ப முக்கியம் போல் இருக்கு அப்படிங்கிறத நான் இங்கே இந்த இடத்துல நான் பார்க்குறேன். நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்றதை அப்படியே உங்களோட ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். அப்புறம் இதில் வந்து அந்த நம்ம சொல்கிற அந்த அதிர்வுகளை திரும்ப திரும்ப அந்த மந்திரங்களை சொல்லும்போது அது ஆற்றலாகவும் அதிர்வுகளாகவும் மேலே ஏறுதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி அது 144 இன்னமும் ஆக்ஞா சக்கரம் வரைக்கும் போகும்போது 144 பார்த்தோம். அது அழகேசன் ஐயா சொன்ன விளக்கம் ரொம்ப அருமையாக இருந்தது. நான் பார்த்ததில் எப்படி இருந்ததுன்னா, அது 2 இதழ்களாக இருக்கிறதுனால அந்த 48 அக்ஷரங்களும் இன்ட்டு 2 96 அப்படின்னு அந்த இடத்துல வந்து 96 ஆகும். 96 + 48 அந்த கீழே ஆக்ஞா சக்கரத்தில் இருக்கிற வரைக்கும் இருக்கிற 48 இதுவும் சேர்ந்து 144ன்ற மாதிரி நானும் படித்தேன். எப்படினாலும் அது வந்து அந்த அளவுக்கு அது எல்லா இதழ்கள்லையும் எல்லா அக்ஷரங்கள்லையும் போய் சேருது அப்படிங்கிறது தான் இங்கே. அதே மாதிரி இது வந்து நம்ம நடைமுறையில் இருக்கானா இருக்கு. நிறையா யோக முறைகளில் நான் இதையும் கேட்டிருக்கிறேன். அவங்க எப்படி அந்த 4 இதழ்களை வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணுவாங்கன்னா, அந்த வம்சம் ஸ்கம் சம் அதை வந்து திரும்ப திரும்ப சொல்லி அதை ஆக்டிவேட் பண்ணுறாங்க. சில இந்த போகரோட அந்த இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வம்முன்னு இல்லை, அங்கே வந்து வங்குன்னு இருக்குது, இங்கு போட்டுடுறாங்க. அந்த பிந்துவை சேர்க்கணும் அப்படிங்கிறதுனால வா இம்மு போட்டால் வம்முன்னு வருது இல்லையா. அதே வந்து இது நம்மளோட தமிழ் நூல்களில் வந்து இங்கு போடுறாங்க, வங் சங் சங் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரி அந்த ஒளியை வந்து நம்ம ஒளியை வந்து எழுப்புறது மூலமாக அது பண்ண முடியும் அப்படிங்கிறதும் இதுவும். ஆனால் இப்போ நடைமுறையில் இந்த 4 இதழ்களுக்கான இது மந்திர முறைகளும் இருக்குது. இப்போ ஆக இதில் நான் இன்னைக்கு ஒன்று புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, இப்போ நம்ம வந்து இதில் உச்சரிப்பு ரொம்ப அவசியம். ஏன்னா இது சமஸ்கிருத எழுத்தாக இருக்கிறதுனால இதில் உச்சரிப்பு ரொம்ப அவசியம். அந்த உச்சரிப்பை நம்ம சொல்லும்போது நமக்கு அது நாத பிந்துவாக மேலே எழுது. அப்புறம் நமக்கு அந்த ஆற்றல்கள்லாம் கிடைக்குது. அதை வந்து புக்குக்கு தகுந்த மாதிரி மாறுபடுது. போகரோட இதில் வங்சங் சொல்கிறாங்க, இதில் வம்சம் அந்த எம் போடுறாங்க, இம்மு அந்த டாட்டுங்கிறது இம்மு தான், பிந்துங்கிறது இம்மு தான். நம்ம இதில் வந்து இங்கா யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் தான் நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறேன் இந்த பாட்டை வச்சு. மற்றபடி இதை எனக்கு இந்த பாட்டு முழுமையாக அர்த்தம் வரல. நான் கிருத்திகாமா இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க, அவங்கள்ட்ட இருந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நன்றிங்கய்யா. நன்றிம்மா, நன்றி கௌரிம்மா. ஐயா தியாகராஜன் ஐயா அவங்க ஐயா வாங்க. மிக்க மகிழ்ச்சி ஐயா, நன்றி.
திருவடிகள் போற்றி. ஓம் திருமூலத் திருவடிகள் போற்றி. ஓம் திருமூலத் திருவடிகள் போற்றி போற்றி. அவையோர் அனைவருக்கும் பணிவன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய பாடல் சொல்லிய விந்துவும் ஈராறு நாதமாம். சொல்லிய விந்துவும் ஈராறு நாதமாம். சொல்லிடும் அப்பதி சொல்லிடும் அப்பதி அவ்வெழுத்தாவன அவ்வெழுத்தாவன. சொல்லிடு நூறடு சொல்லிடு நூறொடு 44 சொல்லிடு நூறொடு 44 சொல்லிடு சக்கரமாய் வரும் ஞாலமே. சொல்லிடு சக்கரமாய் வரும் ஞாலமே. சொல்லிய விந்துவும் ஈராறு நாதமாம். சொல்லிடும் அப்பதி அவ்வெழுத்தாவன. சொல்லிடு நூறொடு 44 சொல்லிடு சக்கரமாய் வரும் ஞாலமே. சக்கரமாய் வரும் ஞாலமே. இந்த உலகம் எப்படி சுழன்று கொண்டிருக்கிறதோ, எங்கிருந்து புறப்படுகிறதோ அங்கேயே முடியக்கூடிய ஒரு தன்மை என்பது போல, ஒரு சுழற்சி என்று சொன்னால் ஒரு வட்டமாக எடுத்துக்கொண்டோம்னா புறப்பட்ட இடத்துக்கே மீண்டும் மீண்டும் வரும். அந்த சுழற்சி என்பது இருந்து கொண்டே இருக்கும் எப்பொழுதும். இந்த தெய்வீகமாக இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருள் என்பது ஒன்றுதான் உண்மை, அதுல மாற்றமே கிடையாது. அப்பதி அதுதான் எல்லாமாகி வந்திருக்கிறது. ஒவ்வொரு அழுத்தம் என்று சொல்லும் போது ஒரு நெருக்கத்துக்கு தக்கவாறு எப்படி இடி இடிக்குது அப்படின்னு சொன்னோம்னா, மின்னல் வருது, மின்னல் வந்த உடனே அந்த சத்தம். அப்ப இந்த வெளிச்சத்தையும் சத்தத்தையும் பிரிச்சு பார்க்க முடியுமா? எங்கே வெளிச்சம் இருக்கிறதோ அங்கே சத்தம் இருக்கு. அந்த மின்னல் 2 உரசல் ஏற்படும் போதே மின்னல் ஏற்படுது, சத்தமும் ஏற்படுது. ஆனா நமக்கு பூமிக்கு வந்தடைகிறதுக்கு நேர வித்தியாசம் இருக்கலாம், அவ்வளவுதான். ஆனா ரெண்டும் ஒரே நேரத்துல ஒளி என்பது இணைந்தேதான் இருக்கு, அதை பிரிக்கவே முடியாது. அப்ப எங்கே அந்த ஒரு வெளிச்சம் தோன்றுகிறதோ, அந்த அழுத்தத்தினால ஒளி தோன்றுகிறதோ அங்கே ஒளி இருக்கும். அதத்தான் விந்துவும் ஈராறு நாதமாம். இடகலை பிங்களை என்று நாம சொல்றோம், சுழிமுனை என்று சொல்றோம். 3 ஒன்று கூடக்கூடிய இடங்கள் தான் அந்த ஆதாரங்கள். இடகளையும் பிங்களையும் சுழிமுனையும் இணைந்துதான் இந்த பஞ்சபூத மையங்கள், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசக்தி என்ற அளவுல அந்த பஞ்சபூத மையங்கள் அமைந்திருக்கிறது. 4 இதழ்கள் என்று சொல்லும் போது இந்த பாதத்திலிருந்து 2 பாதங்கள்ல இருந்து அந்த மூலாதாரத்துல வந்து முடியுது. அந்த மூலாதாரத்துல இருந்து அப்படியே கத்திரிக்கோள் மாறலாக, அதாவது இடது பக்கத்துல இருந்தது அப்படியே வலது பக்கமாக மேல போய் தலைப்பகுதியில ஏறி அப்படி கண்கள், மூக்கு அது வரைக்கும் வந்து நிற்கும், அந்த பரவி நிற்கும். இது போல பிங்களை, இடகலை, சுழிமுனை என்ற அளவுல இந்த 4 தன்மைகள்ல, அதாவது மூலாதாரத்துல மையம் கொண்டு கீழே 2 மேல 2 இருக்கு. அதே மாதிரி சுவாதிஷ்டானம் என்பதும் ஒரு 6ஆகவும், தொப்புள் பகுதி வந்து 10 ஒரு கடிகாரம் மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா 10 டைரக்ஷன்ல அதனுடைய அந்த ஆற்றல் பரவி நிற்குது. அதே மாதிரி அநாகதம் என்று எடுத்துக்கோ 12 இதழ்களாக என்று சொல்லும்போது 12 விதமாக அந்த நரம்புகளுடைய தன்மைகள்ல அந்த ஆற்றல் பரவுது உடம்புல. அதே மாதிரி விசுத்தி என்று சொல்லும் போது முன் பின் பக்கவாட்டுல எல்லாம் 4 நான்களாக பிரியும் போது நன்னாங்க 16 4 டைரக்ஷன்லையும் அந்த கழுத்து பகுதியில 4 பக்கமும் 4 இதழாக
இப்படி அந்த பிரிவுகளுக்கு தக்கவாறு அந்த ஒளி என்பது இருக்கும். அந்த ஆற்றலுக்கு தக்கவாறு ஒரு சத்தம் இயல்பாக, ஒரு ஆறு ஓடுதுன்னா அந்த சவுண்டு ஒரு மாதிரி இருக்கும். அருவி கொட்டுதுன்னா அதனுடைய சவுண்டு ஒரு மாதிரி இருக்கும், சத்தம் ஒரு மாதிரி இருக்கும். கடல்ல அலைகள் எழுதுனா அதனுடைய எல்லாமே நீர் தான். ஆனா அந்த நீர் இடத்துக்கு தக்கவாறு கடல்ல ஒரு சத்தத்தை எழுப்புது, அருவியில ஒரு சத்தத்தை எழுப்புது, அப்படியே சமபரப்புல ஓடும்போது ஒரு சத்தத்தை எழுப்புது. இது மாதிரி உடல்ல ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த ஆற்றல்கள் ஒவ்வொரு ஆதாரத்திலையும் ஒவ்வொரு விதமான ஒளிகளை எழுப்பிக் கொண்டேதான் இருக்கிறது. எல்லாமே இயற்கையை பற்றி குறியீடாக குறிக்கும் போது ஞானிகள் அவர்கள் உணர்ந்த விஷயங்களை ஒவ்வொரு ஆதாரத்திலையும் அந்த ஒளி குறிப்புகளை மனதில் வைத்துக் கொண்டு அதை எப்படி சொல்வது என்பதை சொல்லி இருக்கிறார். தமிழ் மொழியில ஒளி குறிப்புகள் இருக்குது. அதாவது க ச ட த ப என்ற 5 அந்த எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அது ஒன்றுலையும் 4 பிரிச்சிருப்பாங்க. ஆனா இந்த கா அப்படின்னு ஒண்ணு எடுத்துக்கிட்டோம்னா ஒரே குறியீடு தான். ஆனா அது எப்படி ஒலிக்குது பாருங்க. அக்கம், அக்கம் பக்கம் சொல்றோம் இல்லையா, அக்கம் அப்படிங்கும்போது அந்த காவோட உச்சரிப்பை பாருங்க. அங்கம், க, தாகம், ஹ, தாகம். இப்படி அந்த எந்த எழுத்தோட சேருதோ அதற்கு தக்கவாறு எழுத்து ஒன்றாக இருந்தாலும் அதை உச்சரிக்கக்கூடிய விதம் தானாகவே மாறுபடுது. ஏன்னா இயற்கை என்பது ஒன்றுதான், மாறுபடாதது. அதை எப்படி எங்கு பயன்படுத்துவது, சுருக்கமாக இருக்கணும், ஆனா அதே நேரத்தில் நிறைவாகவும் இருக்கணும். இந்த உடல் தத்துவங்களை அடிப்படையாக வைத்தே இந்த எழுத்துக்களையும் அற்புதமாக உருவாக்கி வைத்திருக்கிறாங்க. இந்த 12, 6 இப்படியெல்லாம் சொல்லும் போது 7 இப்படி ஒவ்வொரு எண்களுக்கும் உடலோட அந்த பொருத்தி பார்க்கக்கூடிய அளவுல, நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுல, அதே நேரத்துல அந்த ஒளி எப்படியெல்லாம் இயங்குது என்ற அளவுல முன்னோர்கள் வகுத்து தந்த அந்த நெறிகள் ஒண்ணுக்கும் அவங்க எடுத்துக்கொண்ட ஒரு அக்கறை. எழுத்துக்கள் உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, 30, அதே மாதிரி ஆயுத எழுத்து, அதே மாதிரி இந்த குற்றியல் உகரம், குற்றியல் இகரம் என்றெல்லாம் சொல்லுவாங்க. அதாவது உகரம் இகரம், அதாவது அரை மாத்திரையாக குறுகி ஒலிக்குது. அது எப்படி குறுகி ஒலிக்கு, ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், இப்படிலாம் அத சொல்றாங்க. இதெல்லாம் கணக்கு. அதே மாதிரி அந்த எழுத்து இப்ப கசட தப அப்படிங்கும் போது அது 4 விதமாகவும் உச்சரிக்கப்படும். இதெல்லாம் கூட்டி பார்த்தா 51 உச்சரிப்பு முறைகளும் நம்ம மொழியில, அதாவது மொழி என்றாலே எல்லாமே இருக்கணும். எந்த மொழியில வல்லுநர்களும் இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் இந்த உடல் தத்துவத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் எல்லாமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதனால ஒவ்வொன்றுமே இறைவனால், நம்முடைய முன்னோர்களால் வகுத்து தொகுத்து கொடுக்கப்பட்டது. அதனுடைய பெருமையை மதிப்பை உணர்ந்து நாம வாழ்க்கையில பயன்படுத்தணும். எழுத்துக்கள் எல்லாமே அந்த மெய்ப்பொருளை உள்ள அந்த உண்மைத்தன்மையை வெளிப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டதுதான். அதனால அந்த எழுத்துக்களை வைத்துக்கொண்டோ வார்த்தைகளை வைத்துக்கொண்டோ நாம பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை. ஒவ்வொரு வார்த்தையுமே அது எதை குறிப்பிடுகிறது என்ற அளவுலதான் நம்மளுடைய எண்ணங்கள் இருக்க வேண்டும், நோக்கம் இருக்க வேண்டும். இப்ப சூரியன்னு சொன்னாலும், சன்னு சொன்னாலும், சூர்யா, இப்படி எதை வேணாலும் சொல்லிட்டு போகலாம். ஆனா அதை குறிப்பிடுவது எதை அப்படிங்கிறத பார்க்கணும். அது ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க, உட்பொருள் விளக்கம், மெய்ப்பொருள் விளக்கம் என்ற அளவுல ஒண்ணுக்குமே சொற்பொருள் விளக்கம், இப்படி ஒவ்வொன்றுக்கும் விளக்கங்கள் இருக்கு. ஆனா அந்த விளக்கங்களை புரிந்து கொள்ளும் போது எல்லாமே அந்த மெய்ப்பொருளை தழுவியதாகத்தான் இருக்கும். அதனால எப்பொருள் யார் யாருவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நம்ம எந்த பொருளை பார்த்தாலும் எதை கேட்டாலும் எல்லாமே அந்த மெய்ப்பொருளை தழுவியதாகவே இருக்கிறது. அதனால இன்னைக்கு ஒளி என்று சொல்லும் போது அந்த விந்து நாதம்,
இதுதான் இன்னைக்கு உலகியல்ல நாம பயன்படுத்தி வாழ்க்கையில எல்லா வெற்றிகளையும் அடைவதற்கு உதவியாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப இந்த பாடலை பாருங்க. சொல்லிய விந்துவும் ஈராறு நாதமாம். அப்ப 12 கலைகளாக இந்த உடல்ல ஓட்டங்கள், 12 கலை ஓட்டம் இருக்குது. எது? அது எல்லாமே விந்துவை மையமாக வைத்துக் கொண்டுதான். சொல்லிடும் அப்பதி அவ்வெழுத்தாவன. அப்ப எல்லா எழுத்துக்களும் அந்த ஆதாரங்கள்ல இருந்து அந்த ஒளி அந்த தன்மைக்கு தகுந்தாப்புல 51 அச்சரங்களாக அது உருவாகி வந்திருக்கிறது. சொல்லிடு 100 சொல்லிடு சக்கரமாய் வரும் ஞாலமே. இதுதான் சுத்தி சுத்தி நீங்க பாத்தீங்கன்னாலும் இதுக்குள்ளதான் இந்த உலகமே அடங்கி இருக்கு என்பதை புரிந்து கொண்டு வாழ்க்கையில எல்லா சிறப்புகளையும் பெறுவோம் என்று கூறி, எனக்கு தெரிந்த வகையில என்னுடைய மனைவிட்ட கேட்டுதான் இந்த குற்று இலகரம் இதெல்லாம் என்ன அப்படின்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க தமிழாசிரியராக இருக்கிறதுனால நம்ம கூடயே ஒரு தமிழாசிரியர் இருக்கிறாரு. அவர்கிட்டையும் மேலதிகமான விளக்கங்கள் பெற்று நாம் தெளிவு பெறுவோம். ரொம்ப நன்றி, மிக்க மகிழ்ச்சி. ஓம் திருமூல திருவடிகள் சரணம் சரணம் சரணம். நன்றி. நன்றி நன்றி தியாகராஜனையா. தியாகராஜன் முதல்ல ஒரு 51 எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். எல்லா ஆதாரங்களுக்கும் சேர்த்து இப்ப 144 சொல்றாங்க. கௌரி அம்மா சொன்ன மாதிரியும் புரியல. ஒவ்வொரு அத்தியாயம் ஆரம்பிக்கும் போதும் கொஞ்சம் புரியாம இருக்கும். அப்புறம் முடியும் போது சரி ஏதோ சொல்ல வராங்க, இது கொஞ்சம் ஓரளவு புரிஞ்ச மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிதான் இப்ப ஏரொளி சக்கரம் ஆரம்பிக்கும் போதும் அப்படித்தான் இருக்குது. இவ்வளவு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாடலுக்கும் தினம் ஒரு பாடல் மட்டும் எடுத்துக்கிட்டே இவ்வளவு சொல்லி பண்ணும் போதே நமக்கு புரிய மாட்டேங்குதே. இதை எப்படி அப்ப இருந்து கொண்டு வந்து ஒவ்வொருக்கும் அந்த விளக்கம் கொடுத்து அடுத்தவங்க புரிஞ்சு இது இவ்வளவு தூரம் வந்திருக்குன்னு ஒரு பெரிய பிரமிப்பா தான் இருக்குது. புரியாம தான் இருக்கு. இப்போ நம்ம கிருத்திகாமா வாருங்களா. நன்றி ரத்னையா. அப்படிலாம் மலைக்கவே வேண்டாம். பெரிய விஷயம் தான் இல்லைன்னு தான் நான் சொல்லல. உங்க மலைப்பாதை நோக்கி தான் எனக்கு தெரியுது எவ்வளவு பெரிய விஷயம் இதெல்லாம் நமக்கு தொட கிடைத்திருக்கிறது, அதற்குண்ட அருளை கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் தான் உங்களுக்கு. எனக்கு அது புரியுது. ஆனா எனக்கு எதுவும் தெரியலன்னு அவர் காலை பிடிச்சிக்கலாமே. நம்ம பிடிச்சுட்டா அவரே சொல்லி தருவார். அது அப்படிதான் நடக்குது. நான் கூட பயணிக்கிறவங்க எல்லாருமே கருவிகள், அவர் உபயோகம் செய்யக்கூடிய கருவிகள். அப்படிதான் புரிஞ்சுக்கணும் நம்ம. இப்போ இன்னொரு கேள்வியும் இருக்கு இல்லையா உங்களுக்கு. அந்த முதல்ல 51 அச்சரம்னு சொன்னாங்க, இப்ப 144 கலைகள்னு சொல்றாங்க. அநேகமா அதுதான் லைனையா சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். கௌரிமா கூட அது தொட்டாங்க. நான் லைனையா சொன்னது என்னன்னு கேட்கல. அது ஒண்ணும் இல்லைங்க. 51 அக்ஷரம் அப்படின்னு நம்ம பார்க்கிறது என்ன அப்படின்னாக்கா, இந்த ஆதாரங்களில் இருக்கக்கூடிய இதழ்கள், அந்த இதழ்கள்ல ஆகியை நீக்கி விட்டு, ஆகிய 2 அதை எடுத்துட்டீங்கன்னா 48 வரும். இந்த 48ல 3 கலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நம்ம இடகலை, பிங்கலை, சுழுமுனை, இந்த 3. அப்ப 48 × 3 அப்படின்னு கணக்கு வச்சோம்னாக்கா 144 அப்படின்னு ஒரு கணக்கு சொல்றாங்க. இதெல்லாம் கணக்கு. நான் என்னைக்குமே உங்களுக்கு சொல்லிட்டேன், நம்பர்ஸ்குள்ள நம்ம உள்ள போக வேண்டிய அதை கிராஸா புரிஞ்சுட்டோம்னா அடுத்தடுத்த விஷயத்துல வரும்போது நம்மளால இதை எளிதா புரிந்து கொள்ளலாம். இது ஒரு கணக்கு நோக்கி லாஜிக்கலா யோசிக்கிறவங்களுக்கு இந்த கணக்குகள் எல்லாமே தேவை. அப்பதான் அவங்களுக்கு புரியும். சோ இது அவங்களுக்கு உண்டானது. இப்ப நமக்கு உண்டானது என்ன? எனக்கு அதாவது நம்பர் வைஸா எழுதிக்கிறவங்களுக்கு நான்லாம் லாஜிக்கா யோசிக்கிற ஆளு. அப்போ எனக்கு அந்த இடத்துல நம்பர் தேவை கிடையாது. ஒரு சில அந்த லாஜிக் மாத்திரம் போரும் எனக்கு. அப்போ அப்படின்னாதான் எனக்கு புரியும். நம்பர் எனக்கு ஞாபகம் இருக்காது. ஞாபக சக்தி ரொம்ப குறைவு. அப்படி அந்த மாதிரியான ஆட்களுக்கும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னாக்க அததான் சொல்லி கொடுக்குறாரு இந்த இடத்துல. எப்படி சொல்றலாம் அப்படின்னா, சொல்லிய விந்துவும் ஈராறு நாதமாம். இந்த இடத்துல போறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு அடிப்படை சொல்லிடுறேன், அதையும் புரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் சொல்லியிருப்பாங்களா இருக்கும், நீங்க முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் நான் இப்போ ஒரு தடவை ஞாபகப்படுத்துறேன் இந்த இடத்துல. என்ன அப்படின்னாக்க,
ஒரு 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 பேச்சு இப்ப நம்ம பேசுறோம். இந்த பேச்சு வந்து எப்படி இந்த சப்தம் வந்து இதுல இருந்து வெளியில வருது? நம்மளுடைய அந்த உருவாகக்கூடிய சப்தம் எப்படி வருது அப்படின்னா, அதுக்கு தொல்காப்பியத்துல இலக்கணம் சொல்லியிருக்காரு. எழுத்து சொல்லு எப்படி பிறக்கிறதுன்னு நம்ம அர்த்தநாரிய சொல்லுவாரு அந்த பாட்டை. எனக்கு அந்த பாட்டெல்லாம் தெரியாது. உந்தி முதலாக அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பாட்டு. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, உந்தினா நம்ம தொப்புள் இல்லையா, அங்க இருந்து தோன்றக்கூடிய காற்று இருக்கு பாத்தீங்களா, அது பேரு உதாரணம்னு சொல்லுவோம். அந்த உதாரணம் வந்து எங்க இருக்கும் அப்படின்னா, எங்கெல்லாம் நிற்கும் அப்படின்னா, தலையில, கழுத்துல, நெஞ்சுல, இந்த 3 இடத்துல நிற்கும். இந்த 3 இடத்துல நிற்கக்கூடிய தலை அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா, அது வந்து உச்சந்தலை இல்ல, பின்னந்தலை, பிடரி. அப்ப அது நிற்கும் போது அதோட சேர்ந்து, அப்ப இந்த 3 இடத்துல காத்து நிக்குது, அதோட சேர்ந்து இன்னெல்லாம் உறுப்பு வேலை பார்க்கும் அப்படின்னு சொல்றாரு அவரு. பல்லு, இதழ், மூக்கு, அண்ணாக்கு, கீழே உள்ள நாக்கு, உள்நாக்கு வெளிநாக்குன்னு சொல்லுவோம்ல அது, அப்புறம் மேலெண்ணம் கீழெண்ணம், இப்படி அத்தனை உறுப்புகளும் பொருந்தி, அத்தனையும் இல்ல, எந்தெந்த உறுப்பு இந்த காத்தோட சேர்ந்து வேலை செய்யுதோ அதுக்கு தக்கன எழுத்து வந்து பிறக்கும், அந்த சொல் பிறக்கும். இப்ப நம்ம சொல்லும் போது தெரியும் ல அப்படிங்கும்போது, இந்த லங்கிறதோட நாக்கோட அந்த காத்து, இப்ப நீ ஒரு ஒரு எழுத்தும் சொல்லி பாருங்க. இப்ப நான் இந்த 3 லாஜிக் தெரிய வரும் உங்களுக்கு. இந்த நாக்கோட நுனி நாக்கு, மேலெண்ணம், அந்த அந்த காத்து எங்க இருந்து, இதுல இருந்து தொண்டைக்குழியில இருந்து வரும்போது ஒரு ஒரு சப்தம், நெஞ்சில இருந்து வரும்போது ஒரு சப்தம், பின்னந்தலையில இருந்து வரும்போது ஒரு சப்தம். இதுதான் அந்த வித்தியாசங்கள். இததான் நம்ம தியாகராஜனையா கூட ரொம்ப அழகா சொன்னாரு. குற்றியல் உகரம் நகரம், ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம் எல்லாம் வரும். இது எல்லாத்தையும் சேர்ந்து வரும்போது ஒரு இன்னொரு எழுத்து இருக்கு. அந்த எழுத்து விசர்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புள்ளியை தலையில் கொண்டு இருக்கக்கூடிய மெய் எழுத்துக்கள். அந்த மெய் எழுத்துக்களுடைய முக்கியத்துவம் வந்து பெருசா பேசணும். அதுல இம் என்று சொல்லக்கூடிய அந்த மெய் எழுத்து நீங்க பாத்தீங்கன்னா, இதே ஒரு யோகமா செய்யக்கூடியவங்க கூட உண்டு. நான் இதையும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த இம் என்கின்ற இந்த மகர மெய்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அந்த மகர மெய் வந்து நீங்க சொல்லி பாருங்க, சொல்லி பாருங்க. இது சொல்லும் பொழுது எந்தெந்த இது சொல்லும் போது எந்தெந்த உறுப்புகள் வந்து நான் சொன்னேன், இந்த பின்னந்தலையில இருந்து வருதா, தொண்டைக்குழியில இருந்து வருதா, நெஞ்சில இருந்து வருதா, இது பேசிக் காத்து வரக்கூடிய இடம். அது தவிர பல்லுல படுதா, நாக்குல படுதா, மேலெண்ணத்துல படுதா, கீழெண்ணத்துல படுதா, இல்ல உள்நாக்குல படுதா, எதுல படுது அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கும்போது அது வேற ஒரு மாயத்தை செய்யும். இதான் எழுத்து சொல்லு பிறக்கக்கூடிய அந்த சப்தம் பிறக்கக்கூடிய முறை. இப்போ இதுக்கே இவ்வளவு இருக்கே, இப்ப இது வந்து மேல, இது வந்து சயின்ஸ் வச்சுக்கோங்களேன், எல்லாருக்கும் நடக்கக்கூடியது. இந்த இடத்துல இருந்து நம்ம என்ன பார்த்தோம், அத்தனை ஆதாரங்களிலும் அந்த வன்னி, அதாவது அந்த நெருப்பினுடைய பீஜம் அமர்ந்து வரும்பொழுது அது எத்தகைய மாயத்தை செய்யும்னு சொல்லுவாரு அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்போ அந்த பீஜம் இதெல்லாம் வந்து முன்னாடி சொல்லிட்டாரு, இப்போ வந்து புதுசாலாம் சொல்லல. பீஜம் வந்து எதெல்லாம் பீஜம் அப்படின்னு அநேகமா நம்ம 4ஆம் தந்திரத்தோட ஆரம்பத்திலேயே பிருத்வியினுடைய பீஜம் என்ன, லம்ம, வம்ம, எம்ம, ரம்ம, அம்ம இதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டாரு. எந்த பாடல்ல 900 பக்கத்திலேயே சொல்லி முடிச்சிருப்பாரு. அப்ப அததான் நம்ம இங்க வந்து திரும்பி பார்க்கிறோம். அப்போ அத வந்து கிராஸா சொன்னாரு. இப்ப அது இன்னும் கொஞ்சம் மைனூட்டா வரும். முதல்ல பிருத்வின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அப்புறம் அதுல இருக்கக்கூடிய அந்த ஒரு இதழ்லயும் அது எங்கனம் வேலை செய்யும் அப்படிங்கிறாரு. அப்ப இந்த இடத்துல மூலாதாரத்துல இருந்து சொல்ல ஆரம்பிக்கிறோம் நம்ம. அப்போ இந்த எத்தனை உறுப்புகள் எழுத்துக்கள் செயல்படுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய உறுப்புகள், அது சப்தமாக மாறக்கூடிய உறுப்புகள். சோ 2 செக்ட், அதற்கு உண்டான
வாயு, அந்த உதாரணம் என்று சொல்லக்கூடியது, அதற்கு உண்டான வாயு. இந்த 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 3 இருக்கு. இதோட நம்ம இப்ப இன்னொரு வேரியபிளை கொண்டு போய் வைக்கிறோம். என்னதை வைக்கிறோம்? இந்த ஆதாரங்களிலுடைய எழுத்துக்கள். இது 1, 2, 3 போக 4வது வேரியபிள் கொண்டு போய் வைக்கிறோம். இந்த 4 இதழ், மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய 4 இதழ், விசுத்தியில அடுத்தாப்புல மணிபுரகத்துல இருக்கக்கூடியது 6, சுவாதிஷ்டானத்துல இருக்கக்கூடியது 6, மணிபுரகத்துல இருக்கக்கூடியது 10, அநாகதத்துல இருக்கக்கூடிய 12, இப்படி ஒன்னொன்னா வைக்கிறோம். ஒன்னொன்னா வைக்கும் போது இந்த அத்தனையும் அந்த எழுத்துக்களோடு அந்தந்த இடங்களுக்கு உண்டான பீஜங்களோடு பிளஸ் அப்போ எழுத்து ஒரு 4வது வேரியபிள், மன்னிக்கணும், இதழ்கள் ஒரு 4வது வேரியபிள், 5வது வேரியபிள் அதற்கு உண்டான பீஜம். அந்த பீஜத்தோடு அந்த நெருப்பினுடைய ஆற்றல், வன்னியினுடைய ஆற்றல் சேரும் பொழுது மந்திரங்கள் உருவாகிறது, பீஜங்கள் உருவாகிறது. இந்த பீஜங்கள்லாம் எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாதத்தையும் பிந்துவையும் நம்முள் எழுப்பி, எப்படி நான் வீணையில ஸ்ருதி கூட்டுவோம், வயலின்லாம் எடுத்தோம்னா அந்த தந்தியை டைட் பண்ணி அத சரி பண்ணுவோம். அந்த மாதிரி நம்முள்ளே இருக்கக்கூடிய அந்த நாதத்தையும் பிந்துவையும் நமக்கு அடையாளம் காட்டக்கூடியது. நான் நேரத்துக்கே சொன்னேன் உங்களுக்கு, 2ம் பேலன்ஸா இருக்கணும். தான் பாடலினுடைய ஆரம்ப நாள்னு சொன்னேன், 2ம் பேலன்ஸா இருக்கணும். எது ஒண்ணு கூட இருந்தாலும் இல்லைன்னா ஒலி ஒளி தோன்றுவதற்கு முன்னால் நம்மால் நாதத்தை அடையாளம் பற்றி கொள்ள துவங்கி விட்டோம் என்றால் அது வேற ஒரு இடத்துக்கு போகும். நான் பார்த்திருக்கேன், என்னோடு பயணம் செய்தவர்களுக்கு அது எத்தகைய பாதிப்பை தந்ததுன்னு நான் பார்த்திருக்கேன். அதனாலதான் சொல்லுவாங்க, குரு கூட இருந்து இது சரி, இத பண்ணு முதல்லன்னு சொல்லுவாங்க. சோ இந்த இடத்துல அததான் சொல்றாரு, சொல்லிய விந்துவும் ஈராறு நாதமாம் சொல்லிடும் அப்பதி அவ்வெழுத்தாவன. அந்தந்த பதினா இடம், சொல்லிடும் அப்பதி அந்தந்த எழுத்துல, அவ்வெழுத்தாவன அப்ப அந்தந்த எழுத்துக்கள் இருக்கிறது. எப்படி? ஈராறு நாதம் அப்படிங்கிறது 12 கலைன்னு சொல்றாங்க. இந்த 12 கலைங்கும் போது அது சூரியனுடைய கலை அப்படின்றாங்க. நம்ம அததான் சந்திரனுடைய கலை, சூரியனுடைய கலைன்னு நம்ம இடகலை பிங்களையதான் அப்படி சொல்றோம். அப்புறம் சொல்லிடும் 100ஓடு 44 அப்படின்றாரு. அப்ப இத்தனை விஷயம் நம்ம சொன்னோம் இல்லையா? இந்த மூலாதாரத்திலிருந்து விசுத்தி வரை இருக்கக்கூடிய இந்த 4 இதழ்களில் சூரிய கலை, சந்திர கலை, சுழுமுனை எல்லாம் சேர்ந்து சொல்லிடும் சக்கரம் ஆய்வரும் என்னதே. அவ்வளவுதான். இதை எங்கனம் இடுவது, எங்கனம் சொல்வது? நம்ம முதல்ல பார்த்தோம், இதுக்கு முன்னாடி சக்கரங்கள் பத்தி பார்த்தோம். சக்கரங்கள்ல எந்தெந்த பஞ்சாட்சரத்துல எந்தெந்த எழுத்து எந்தெந்த கட்டத்துல இடும்பொழுது எத்தகைய விளைவுகள் ஏற்படுறது அப்படின்னு நம்ம ஒரு சக்கரமா புறத்துல அகத்துல நிகழக்கூடியத புறத்துல சொன்னோம். இதுல மொத்தமா அகத்துல நிகழக்கூடியதை அகத்தில் கண்ணெதிரே காட்டக்கூடியது. இதற்கும் ஸ்ரீ சக்கரத்துக்கும் மிக பெரிய ஒற்றுமை உண்டு. அத இன்னும் அடுத்தாப்புல கொண்டு போவாரு, நவாக்கரி வரும்போது எடுத்துட்டு போவாரு. இல்ல அடுத்தாப்புல பூனாபதி சக்கரம் வரும். பூனாபதி சக்கரத்துல இன்னும் ரொம்ப அழகா சொல்லுவாரு இதனுடைய அடிப்படை. அதுக்கு உண்டான அடிப்படையை தான் இங்க நமக்கு சொல்லி கொடுத்துட்டு வர்றாரு. என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் உள்ளுக்குள்ள நிகழக்கூடியது. என்ன நிகழும்? இந்த அத்தனை ஆதாரங்களிலும் இருக்கக்கூடிய இதழ்களோடு இந்த வன்னி சேர்ந்து அது உன்னுள்ளே நாதத்தையும் பிந்துவையும் எழுப்பும் அப்படின்னு சொல்றாரு. என்ன எது எழுத்தாவன அப்படின்னா அந்த பதியில் இருக்கக்கூடிய அந்தந்த இடத்தில் இருக்கக்கூடிய எழுத்தாக மாறுகிறது. அப்ப அந்த இதழ்கள் எழுத்தாக மாறக்கூடிய மாயத்தை செய்கிறது. எப்ப எழுத்து உருவாகும் நம்ம சொன்னோம்? அந்த சப்தம், அந்த அசைவு தோன்றி அதனோடு காற்று சேரும் பொழுது எழுத்து உருவாகும். இதுதான் சப்தம் உருவாகும் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? அப்போ அந்த ஒரு விஷயத்துல இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையை சொல்றாரு. அதுல இப்படி 144 அசைவுகள், 144 சப்தங்கள் வருவதற்கு உண்டான ஒரு விஷயம் இருக்கு. அது உனக்குள்ள நிகழும், அதை வெளியிலும் வைக்கலாம். அதுதான் சக்கரம் ஆய்வரும் மேலதே அப்படின்றார். அப்ப இதுதான் வெளியில இருக்கு. அப்ப எதுக்கு வெளியில இருக்கு அப்படின்னா, உள்ள இருந்து பார்க்க முடியாதவங்களுக்கு வெளியில பார்த்துட்டு வெளியில இருந்து அதை உள்ள எடுத்துட்டு போறது. அதுக்குதான் சொல்றாரு
சோ இதை நம்ம ரொம்ப பெருசா காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டிய தேவையில்லை. ஒரு அடிப்படை நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார். அதை முக்கியமா உள்வாங்குவோம். சோ இந்த இடத்துல நம்ம உள்வாங்க வேண்டியது என்ன, முதல் மந்திரத்துல என்ன பார்த்தோம், எல்லாத்தோடையும் சேர்ந்து வன்னி மேலே இருக்கிறது. அப்போ அது மாற்றத்தை உருவாக்குறது. அடுத்ததுல என்ன சொன்னாரு, அப்படி மாற்றத்தை உருவாக்கக்கூடியது எத்தகைய பலம் பொருந்தியதாக ஆகாசத்தை தொடக்கூடிய வானுர ஓங்கின அப்படின்னு சொல்றாரு. அது அவ்வளவு பெரிய சக்கரம் அப்படின்றாரு. இப்ப அடுத்த லெவலுக்கு வர்றாரு. இந்த சக்கரம் எப்படி அமையும் அப்படின்னு சொல்றாரு. எப்படி அமையும், இப்படி அத்தனை ஆதாரங்களில் இருக்கக்கூடிய இதழ்களின் மூலமாக இந்த வன்னி மேலே ஏறி நாதத்தையும் விந்துவையும் உருவாக்கும். அப்ப இதற்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன அடிப்படை பார்த்தோம். எழுத்தும் சப்தமும் எங்கனம் நம்மளே உருவாகிறது அப்படின்னு சொல்லி அதுக்கு தொல்காப்பியரை கூட கூட்டிட்டோம். அவ்வளவுதான். சோ இந்த இடத்துல ஒரு 8 வேரியபிள் பார்த்திருக்கோம். 8 வேரியபிள்ல 4 வேரியபிள் 5 வேரியபிள் தொல்காப்பியர் சொன்னது, மீதம் இருக்கக்கூடிய ஒரு 4 வேரியபிள் திருமூலர் சொன்னது அப்படிங்கிறதோட நம்ம இந்த பாடலை புரிஞ்சுக்கலாம். நன்றி நண்பர்களே. நான் குழப்பல நினைக்கிறேன். சரவணனையா இருக்காரு, அவர் இன்னும் நல்லா தெளிவா கூட சொல்லிடுவாரு நான் குழப்பினத. நன்றி. நன்றி கிருத்திகா. ஒரு கையை பிடிச்சு நீங்க சொல்ற மாதிரி கையை பிடிச்சு கூட்டிட்டு போற மாதிரிதான், புரியாம தான் இருக்கு. இருந்தாலும் நீங்க கொடுத்த நம்பிக்கையோட தான் நாங்க தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறோம், வரோம். நன்றி கிருத்திகா. சரவணன் ஐயா, ஒரு சிறிய வேலைக்கு பிறகு வரீங்க, வாங்க ஐயா. உங்களை மறுபடியும் பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. வாங்க. நல்லது. அனைவருக்கும் வணக்கம். நீங்க அடிக்கடி புரியலன்னு சொல்றீங்க. இல்ல அதை சொல்ல வர, ஒரு கதை புத்தகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 1000 பக்கங்கள் கொண்ட ஒரு கதை புத்தகத்துல திடீர்னு நடுவில் போய் படிச்சோன்னா புரிஞ்சுக்க முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது, நான் தொடர்ந்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல் பக்கத்தை படிச்சுட்டு 2வது பக்கம் படிக்கும் போது முதல் பக்கத்தை மறந்துட்டு 2வது பக்கத்தை படிச்சாலும் 2வது பக்கம் புரியாது. கரெக்டு தானுங்களே? அந்த மாதிரியே திருமந்திரம் அப்படித்தான். ஃபுல்லாவே ஒரு கதை மாதிரி தான் இந்த இடத்துல. ஃபுல்லாவே கஷ்டம் தான் இந்த இடத்துல. ஆனா பாட்டுல இருக்க கருத்துல இருந்து மைண்ட்ல வச்சுக்கிட்டு 2வது பாட்டை படிக்கணும். அப்புறம் 2 பாட்டுடைய கருத்தை எடுத்து வச்சுக்கிட்டு 3வது பாட்டை இப்படியே சேர்த்து படிச்சோம் அப்படின்னா 100% முழுமையா திருமந்திரத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இந்த இடத்துல. சரிங்களா? அதனால ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் இந்த இடத்துல. ஸோ இதான் அதோடைய பேசிக் இந்த இடத்துல. ஏன்னா நிறைய பேர் படிக்கும்போது பாட்டு படிக்கும்போது 5வது பாட்டை படிக்கும்போது பாட்டை மறந்துடுவாங்க. என்ன படிச்சோடனே மறந்துடுவாங்க இந்த இடத்துல. ஸோ அதுதான் அதுல இருக்கக்கூடிய ரகசியமா நான் பாக்குறேன். இந்த இடத்துல முழுசா தெரிஞ்சுக்கணும்னா இதை ஒரு செஞ்சோன்னா ஈஸியா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் பாக்குறேன். ஓகே. ஸோ இன்னைக்கு பாடல் 1257 ஏரொளி சக்கரம். ஸோ ஏரொளி சக்கரம் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஏன்னா ஏகப்பட்ட சக்கரங்கள் இருக்கு. பூர்ண சக்கரி, பூர்ண சக்தி இல்லை, அதான் ஏரொளி சக்கரம் இருக்கு. அடுத்து வைரவ சக்கரம் இருக்கு, சாம்போய் மண்டல சக்கரம் இருக்கு, நிறைய சக்கரங்கள் வரிசையா வந்துட்டே இருக்கு. இப்போ இந்த ஏரொளி சக்கரம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏர்னா எழுச்சி, ஒரு தோற்றப்பொழிவு அப்படின்னு பொருள். மேன்மை அடையிறது, ஒரு விஷயத்த மேன்மை அடையிறது. ஸோ எங்கேருந்து எது எழுகின்றது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மக்கிட்ட ஒரு பெரிய சக்தி ஒன்று இருக்குது, மூலாதார சக்தின்னு சொல்லலாம். திருமந்திரத்தில் வேற ஒரு பாட்டில் சொல்கிறாரு, ஒவ்வொரு மனிதர்களிடம் இந்த மூலாதார சக்தி ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே குண்டலினி சக்தின்னு ஒன்று இருக்குது. இதை வைத்துக்கொண்டு 7 உலகங்களை ஆக்கவும் செய்யலாம், அழிக்கவும் செய்யலாம்னு ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாரு. இதே திருமந்திரத்தை நான் அந்த பாடலாம் பார்த்துட்டோம், முன்னாடியே போயிடுச்சு அந்த தலை பாடல்கள் எல்லாமே. ஸோ அவ்வளோ பெரிய சக்தி இருக்கு உள்ள. ஆனால் மனுஷன் அது இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதும் இல்லை, முதல்ல உணர ட்ரை பண்ணுறதும் கிடையாது. சரிங்களா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு சக்தி அங்கேருந்து தான் அது எழுச்சி பெறுகின்றது. ஏர் ஒளி சக்கரம் என்று சொல்லப்படுவது மூலாதாரத்திலேருந்து மேல் நோக்கி எழுகின்ற ஒரு ஒளி வடிவான சக்கரம், வெளிச்ச வடிவான ஒரு வெளிச்சம் கிளம்புது அங்கேருந்து மூலாதாரத்துலேருந்து. வெளிச்சம் எங்கே இருக்கோ அங்கே சத்தமும் இருக்கும் இந்த இடத்துல. ஏன்னா இந்த இடத்துல எங்கே இறைவன் இருக்காரோ அங்கே இறைவி இருப்பா, எங்கே இறைவி இருக்காலோ அங்கே இறைவன் இருப்பார் கண்டிப்பாக. ஸோ அதுபோல் எங்கே வெளிச்சம் இருக்கோ அங்கே சத்தமும் இருக்கும். மிகப்பெரிய சத்தம் இருக்குது, இது வெளிச்சம் கிளம்புது. அதுதான் இந்த இடத்துல சக்கரம் அப்படின்னு சொல்லப்படுறது. ஏன்னா இது இங்கே மூலாதாரத்தில் கிளம்பி எங்கே வரைக்கும் போகுதுங்கிறாரு, ஆகாசத்தையும் தாண்டி பரவழி வரைக்கும் அது போகுது இந்த இடத்துல. அதான் முதல் பாடலே சொல்லியிருப்பார், வன்னியே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ மூலாதாரத்தில் இருக்க ஒரு அக்னி அது நன்மை செய்யக்கூடியது இந்த இடத்துல. வன்னி அப்படின்னு சொல்லும்போது மிகப்பெரிய நன்மை கொடுத்து நம்மை அழைத்து செல்லக்கூடியது அப்படின்னு பொருள் இந்த இடத்துல. ஸோ அதுதான் இந்த இடத்துல ஏரொளி சக்கரமாக இருக்கிறது. இந்த ஏரொளி சக்கரம் எப்படி எழுகின்றது,
அது மனிதனுக்கு எப்படி நன்மை செய்கின்றது, அது எப்படி இருக்கும், அதன் தன்மைகள் என்ன. ஸோ இதை தான் இந்த மீதி இருக்கக்கூடிய பாடலில் கிட்டத்தட்ட ஒரு 35-36 பாடல்கள் இருக்கு. மூலாதாரத்தில் எரிகின்ற வெளிச்சம் எப்படி இருக்கும், அது கூட சேர்ந்து இருக்கக்கூடிய சத்தம் எப்படி இருக்கும், அது எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரும், என்ன மாதிரி சாதகம் செய்யணும், அது என்ன செய்யுது மனிதர்களுக்கு, உலகத்துக்கு என்ன செய்யுது. ஸோ இதை வச்சு தான் ஃபுல்லாகவே இந்த தலைப்பில் இருக்கக்கூடிய பாடல்கள். ஸோ இன்னைக்கு 3வது பாட்டில் தான் இருக்கும். ஸோ முதல் பாடல்லே அதான் சொல்லியிருப்பாரு, ஏர்லி சக்கரம் என்றால் என்னன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ மூலாதாரத்துலேருந்து கிளம்புது ஒரு அக்னி, அது பெரிய அடிமுடிக்கான அண்ணாமலை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மூலாதாரத்துலேருந்து கிளம்பி போகுது அடிமுடிக்கான அண்ணாமலை மாதிரி. அதுதான் ஏர்லி சக்கரம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் பாடலில் சொல்கிறாரு. ஸோ 2வது பாடலில் அந்த ஏர்லி சக்கரம் ஆகாசத்தையும் தாண்டி நிற்கின்றது அப்படின்னு சொல்கிறாரு. அதை தான் இங்கேருந்து ஆரம்பிக்கிறாரு. சொல்லிய விந்துவும் ஈராறு நாதமாம் அப்படிங்கிறாரு இந்த இடத்துல. சொல்லி என்னன்னா ஏற்கனவே சொல்லிட்டாரு 2 பாடல்ல. ஏர்லி சக்கரம்னா என்ன, அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஆகாசம் வரைக்கும் இருக்கு, இதை சொல்லிட்டாரு. அது சொல்லிய விந்துவும், அது வெளிச்சம், அது உள்ள இருந்து வெளிச்சம் வருதுன்னு சொன்ன முதல்ல. மூலாதார சக்கரத்துல இருந்து ஒரு வெளிச்சம் ஒண்ணு கிளம்ப ஆரம்பிக்குது. அதுல ஈராறு நாதமாம் அப்படிங்கிறாரு. அதுல ஒரு 12 வகையான சத்தம் கேட்கும் முதல்ல அப்படிங்கிறார். ஃபர்ஸ்ட் ஒரு சத்தம். இந்த சத்தம் எப்படி கேட்கும், காதுல கேட்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது. அதுக்கு வைகரி, சூக்குமை அப்படின்னு சில சைவ சித்தாந்தத்தில் சில பெயர்கள் எல்லாமே சொல்லப்படும். இது எப்படின்னா, இப்போ நம்ம கனவு காணும்போது பார்த்தோன்னா கண்ணு மூடிதான் இருக்கு, ஆனா காட்சிகள் எல்லாமே மனசுல அப்படியே பதியுது. கண்களால் பார்க்கல, ஆனா காட்சிகள் எல்லாமே மனசுல பதியுது இல்லையா? அது போலவே இந்த சத்தமானது காதுல கேட்க முடியாது, நேரடியாகவே நம்மளுடைய மூலாதாரத்திலிருந்து இந்த நரம்புகள், ஏன்னா நரம்புகள் தான் கடத்துது, மூளைக்கு போய் பதிய வைக்குது. நம்ம எதை பார்க்குறோமோ எதை கேட்குறோமோ, காது கேட்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா காதுக்குள்ள போற சத்தமானது நரம்புகள் தான் மூளையில போய் பதிய வைக்குது இல்லைங்களா? அப்போ இந்த சத்தம் எப்படி இருக்கும், நரம்புகள் விளையாட்டு நேரடியாக மூளையில போய் பதிய வச்சிடும். ஸோ அதான் இந்த விதமான 12 விதமான சத்தம். நம்ம அந்த சாதக பயிற்சி செய்யும் போது செய்யறவங்களுக்கு தெரியும். உள்ள இருந்து அந்த சத்தம் நிறைய வைகரின்னு சொல்லுவாங்க, நிறைய வைகரி, சூக்குமை, இன்னும் 2 பேர் சொல்லுவாங்க. ஒவ்வொன்றும் ஒரு விதமான கேட்கும் தன்மை கொண்டது. ஸோ அந்த சத்தம் அங்கே போய் கேட்கும். அதுதான் முதல் அடியில் சொல்றாரு, 12 விதமான சத்தங்களால் கொண்டது. அடுத்து என்ன சொல்றாரு, சொல்லிடும் அப்பதி அவ்வெழுத்து ஆவன அப்படிங்கிறார். ஸோ சொல்லிடும் அப்பதி அப்படிங்கிறார். என்ன சொல்லிடும் சொல்றது என்ன, ஏற்கனவே சொல்லிட்டாரு. இப்ப 12 விதமான சத்தம் வரும்னு சொல்லிட்டாரு. இந்த 12 விதமான சத்தமும் என்னது அப்படின்னு கேட்டா அப்பதி அப்படிங்கிறார். அப்பதினா என்ன, அந்த பதினா இறைவன். இந்த இடத்துல சாதகருக்குள்ளதான் 12 விதமான அந்த சத்தம் வருது. ஸோ அந்த 12 விதமான சத்தங்களும் இறைவனே இந்த இடத்துல. அவ்வெழுத்தாவன அப்படிங்கிறது இறைவனை குறிக்கக்கூடிய அந்த எழுத்தாக நிற்கின்றது. ஒரு சிம்பிள்னு வச்சுக்கலாம். 12 எழுத்து வருது, 12 எழுத்தும் 12 தன்மைகளை குறிக்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஏகப்பட்ட தெய்வங்கள் வச்சிருக்கோம். விநாயகரா அறிவு வடிவானவர், முருகரா ஆன்ம வடிவானவர் இந்த இடத்துல, வையப்பனா சுத்தத்தின் ஒரு தத்துவம் இந்த இடத்துல. ஸோ ஒவ்வொரு தத்துவத்துக்கும் ஒரு ரூபம் வச்சிருக்கோம் இந்த இடத்துல. ஆனா எல்லாருமே சிவம் தானே இந்த இடத்துல, தனியா இவங்க ஒன்றும் கிடையாது இந்த இடத்துல, எல்லாம் சேர்ந்ததுதான் அந்த சிவம் அப்படின்னு சொல்லப்படுறது. நம்ம ஒரு ரூபம் வச்சிருக்கோம் இந்த இடத்துல. அது போலவே இந்த 12 சத்தம் வருது இல்லைங்களா, இந்த 12 சத்தமே 12 விதமான செயல்களை செய்ய ஆரம்பிக்கும் இந்த இடத்துல. அப்போ ஒவ்வொன்றும் இந்த இடத்துல தனித்தனியாக தன்னுடைய தத்துவங்களுக்கு ஏற்ப செயல்பட ஆரம்பிக்கும் இந்த இடத்துல. அதனால ஒவ்வொரு எழுத்தும் இறைவன் தான் இந்த இடத்துல. எழுத்துக்கள் பார்ப்பதற்கு வேறு கோணங்களாக இருந்தாலும் அந்த சத்தங்கள் கேட்பதற்கு வேறு, ஏன்னா 12 சத்தம் சொன்னார் இல்லையா, ஒன்னொரு சத்தமும் ஒரு மாதிரி கேட்கும். இது வேற சத்தம் அப்படின்னு சொன்னோம்னா வேற கிடையாது, எல்லாமே இறைவன் தான். முருகரும் சிவம் தான், விநாயகரும் சிவம் தான், ஐயப்பனி சிவம் மாதிரி ஒன்றொன்றுமே சிவம் தான். அதான் 2வது சொல்றாரு, சொல்லுகின்ற அந்த சத்தம் இறைவன் தான், அந்த இறைவன் தான் இத்தனை எழுத்து வடிவங்களாக நிற்கின்றது அப்படிங்கிறார். அடுத்தது சொல்லிடும் 100 44 உரு அப்படிங்கிறார். ஸோ இப்போ 12 சத்தம் சொன்னாரு. இந்த 12மே என்ன ஆகுது, 12ஆக பிரிகின்றது தன்னுடைய செயல்களை செய்து கொள்வதற்காக. ஏன்னா மேல்நிலைன்னு போனோம், மூலாதாரத்திலிருந்து கிளம்புறது முதல்ல 7 சக்கரங்களை 7வது சக்கரத்துக்கு போகணும், அதோட முற்று பெற்றுச்சுன்னா இல்லை துவாதசாந்த வேலைக்கு போகணும், அதோட முற்று பெற்றுச்சா இல்லை சந்திர மண்டலத்துக்கு போகணும், அதோட முற்று பெற்றுச்சா இல்லை அதையும் தாண்டிய பறவெளிக்கு போகணும், அதோட முற்று பெற்றுச்சா இல்லை அங்கிருந்து மீண்டும் மூலாதாரத்திற்கே வர வேண்டும். ஸோ ஒரு ரொட்டேஷன் சக்கரங்கள் போல இது இல்லையா, எங்க ஆரம்பிக்குதோ அங்கேயே முடிகிற மாதிரி இந்த இடத்துல போயிட்டு திருப்பி வரணும். இதுக்கு நிறைய வேலைகள் செய்யணும் இந்த இடத்துல. அப்போ ஒவ்வொரு வேலைகளும் செய்யப்படுவதற்குள்ள தத்துவங்கள் எல்லாத்தையுமே இங்க நம்பர்ஸ்ல சொல்லிடுறாருங்க. ஸோ 12 ஒரே ஒரு இறைவன் அவர் தன்னுடைய செயல்களை செய்ய 12ஆவது சத்தமா வெளிப்படுறாரு. இந்த ஒவ்வொரு சத்தமும் 12 பிரியுது இந்த இடத்துல. ஒரு உருவம் எடுத்து ஒரு சத்தம் கொடுக்குது இந்த இடத்துல. அதை தான் சொல்றாரு 144 உரு அப்படிங்கிறாரு இந்த இடத்துல. என்னாச்சு, இந்த இடத்துல எழுத்து வடிவா வர ஆரம்பிக்குது இந்த இடத்துல.
முதல்ல வெளித்து வடிவம் சொல்றது ஒரு வெளிச்சம். இந்த இடத்துல ஆரம்பத்துல சொன்னோம் இல்லைங்களா 12, அப்புறம் அது 12ஆ பிரியுது 144. ஸோ இது இப்போ உங்களுக்கு இமேஜினேஷன் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ திருப்பி என்ன சொல்றாரு, சொல்லிடும் சக்கரமாய் வரும் மேல் அதே அப்படிங்கிறார். அப்ப சொல்லப்படுகின்ற இந்த சக்கரம் எங்க ஆரம்பிக்குதோ மூலாதாரத்துல இருந்து ஆரம்பிச்சு பரவழி வரைக்கும் போயிட்டு திருப்பி மூலாதாரத்துக்கே வந்துடுச்சு. கிளம்புனது 12, அது 144 வருது, திருப்பி 144 கீழே மூலாதாரத்துக்கு திருப்பி வருது. அதுதான் சொல்றாரு சொல்லிடும் மேல் அதே. ஸோ மேல் நோக்கி வருகின்றது இந்த சக்கரம். 12 ஒளிகள் என்னாச்சு, திருப்பி கீழே சக்கரமாய் வரும் மேல் அதே. இங்க இருந்து மேல வருதான் இந்த இடத்துல. நான் உங்களுக்கு கடைசியில வருது இப்பயே சொல்லிட்டேன், கீழே இருந்து மேல வரைக்கும் போயிட்டு திருப்பி கீழே வரும். இதுதான் சக்கரம் அப்படின்னு சொன்னா புரியணுன்றதுக்காக, சக்கரம் என்ற வார்த்தைக்கு புரியணுன்றதுக்காக சொன்னேன். அது பின்னாடி வரக்கூடிய பாடல்களை தான் சொல்லுவாரு. இப்போதைக்கு என்ன சொல்றாரு, இந்த 12ன்றது 144 பிரியுது. இந்த 144மே மூலாதாரத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா மேல் வருகிறது. சக்கரமாய் வரும் மேல் அதே கொஞ்சம் கொஞ்சமா மேல வர ஆரம்பிக்குதான். அப்ப என்ன பொருள், கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய செயல்களை செய்ய ஆரம்பிக்கின்றது என்று பொருள். ஸோ நாலடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம்னா, ஏரொளி சக்கரம் என்று சொல்லப்படுவது நம்ம மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சக்தி. அது சிறிது சிறிதாக மேன்மையடைந்து மேலே எழுகின்றது. ஸோ எப்படி எழ ஆரம்பிக்கும் போது ஒரு 12 விதமான சத்தங்கள் கேட்கும். இது அந்த 12 விதமான சத்தங்களும் தன்னுடைய செயல்களை ஆரம்பிக்கும் போது தன்னுடைய பிரிவுகளாக 144 அது பிரிந்து கொள்கின்றது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செயல்களையுமே செய்து சிறிது சிறிதாக மேல் நோக்கி வருகின்றது. ஸோ இதான் அந்த பாடலுடைய கருத்து. இந்த தலைப்புல இருக்கக்கூடிய பாடல்கள்லாம் ஆழ்ந்த விளக்கங்கள் கொண்ட பாடல். இந்த விளக்கங்கள் எல்லாத்தையுமே நீங்க முதல் பாடல்ல இருந்து கடைசி பாடல்கள் வரைக்கும் சேர்த்து படிச்சு அந்த 36 பாடல்களையுமே ஒரு கதை மாதிரி புரிஞ்சுக்கிட்டோம்னா அது கற்பனைக்கு எட்டாத ஒரு நிலையில இருக்கும். ஒரு ஞானியானவர், ஒரு சித்த நிலையில் சித்தராக இருக்கக்கூடியவர் எப்படி இந்த உலகத்தில் அவர் செயல்பட்டார், எப்படி தன்னுடைய அட்டமா சித்தியை எப்படி பெற்றாரு, எப்படி இந்த உலகத்துக்கு நன்மை செய்றாரு, நினைச்ச க்ஷண நேரத்துல எப்படி வேறொரு உலகத்துக்கு போறாரு, திருப்பி இங்க வராரு, அவரால் இன்னைக்கு செய்ய முடியாத காரியம் என்று எதுவுமே இல்லை, எப்படி செய்யறாரு. இப்ப நான் ஆரம்பத்தை சொன்னீங்களா, ஈரேறு உலகங்களை ஆக்கியும் அழிக்கலாம்னு சொன்னார் இல்லையா, அந்த சக்தி எப்படி வந்துச்சுன்னு மொத்தத்தையும் இந்த 36 பாட்டை படிச்சோம்னா தெரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல. ஸோ அந்த தலைப்பே ரொம்ப ஆழ்ந்த கருத்துக்கள் கொண்ட பாடல் தான். ஏதாவது கேள்விகள் இருந்தால் சொல்லுங்கள். நன்றி. நன்றிங்க. நன்றி சார். கிருத்திகாமா ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க, இந்த ஆனந்தத்தோட ஆரம்பத்திலே சொல்லியிருப்பாங்க அப்படிங்க. ஐயோ நாம அப்ப கொஞ்ச நாள் வரலையே அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க கரெக்டா அதை சொல்லிட்டீங்க. அப்பப்போ வர்றது போறது இருக்கக்கூடாது, நடுவில் ஒரு பாட்டு வர்றது இருக்கக்கூடாதுன்னு சொல்லி உண்மைதான். கிருத்திகாமா கூட நான் ஆரம்பத்துல அவங்க படிக்கும்போது தினம் 10 பாடலா படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல பாடம் படிச்சேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது கூட நினைச்சிட்டு இருக்கு. இப்ப நீங்க சொல்லும் போது சொன்னீங்க வரி வடிவம் 444 வரி வடிவம் அப்படின்னு. சப்தம் இப்ப அம்மா சொன்ன மாதிரி அந்த இதுல சொன்ன மாதிரி சப்தம் உருவாகிறது நாதம் இறைவன் வர அப்படின்னு அது கொஞ்சம் ஓரளவு என்னங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. அப்ப வரி வடிவங்கள்லாம் சப்தம் ஒவ்வொரு மொழியிலையும் ஒவ்வொரு வரி வடிவங்கள் இருக்குல்ல. இப்ப கா அப்படின்னா நமக்கு ஒரு வரி வடிவம் இருக்கு, சமஸ்கிருதத்துல ஒரு வரி வடிவம் இருக்கு, ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு வடிவம் இருக்கு. அது எனக்கு தெரியும். அதாவதுங்க, இதுல இருக்கக்கூடிய வரி வடிவம் என்று சொல்லப்படுது நம்ம படிக்கிற இந்த எழுத்துக்களை புரிஞ்சிக்க கூடாது. சத்தம்னு சொல்றோம் இல்லையா, இப்ப இந்த நிறைய பாடல்களை சத்தம் வெளிச்சம் சத்தம் வெளிச்சம் அப்படின்னு நம்ம படிப்போம். சத்தம் என்று சொல்லப்படுவதும் இப்ப காதால கேட்கறோம் பார்த்தீங்களா, இந்த சத்தம் கிடையாது. சரிங்களா. வெளிச்சம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இப்ப கண்ணால பாக்குறோம் இல்லையா, இந்த வெளிச்சம் கிடையாது. எழுத்துக்கள்னு சொல்றது இதுல இருக்கக்கூடிய எழுத்துக்கள் கிடையாது. அது எல்லாமே உணர்தலுக்கு உரியது. அந்த இடத்துல ரொம்ப அதான் நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, அந்த சத்தம் உதாரணத்துக்கு சொல்றேன், சத்தத்திற்கு அளவுகள் சொல்லுவாங்க இல்லைங்களா. ஒரு மிஷின் ஒன்று வச்சிருப்பாங்க, இந்த இடத்துல அளவு கடந்த சத்தம் வருகின்றது. இந்த சத்தத்தை மனிதனுடைய காதை கேட்கக்கூடிய அளவுகள் வச்சிருப்பாங்க இல்லையா, அது ஏதோ ஒரு குறிப்பிட்ட அளவு குறிப்பிடுவாங்க. 20 எண்ணிக்கை சொல்லுவாங்க. 20 எண்ணிக்கைக்கு மேல இருக்கக்கூடிய சத்தம் தான் இயல்பாவே மனிதனுடைய காதுகள் கேட்கும், அதுக்கு மேல கேட்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த 20க்கு கீழே இருக்கக்கூடிய சத்தம்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்ப உதாரணத்துக்கு நம்ம முன்னாடி ஒரு கொசு சுத்திக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோ, சொல்லுவோம் அத. நல்லதுங்க. இல்ல அது டெசிபல் சொல்றாங்க, ஏன்னா அது சொல்லலை நான் இந்த இடத்துல. ஆய்வுல இன்னொரு பேர் குறிப்பிடுவாங்க, அது எனக்கு டக்கு நினைவு வரல, தொண்டை வரைக்கும் இருக்க, அதுக்கு மேல வரமாட்டேங்குது. இப்போ உதாரணத்துக்கு இந்த கொசு முன்னாடி போகுதுன்னு வச்சுக்கலாம், அந்த சத்தம் நமக்கு கேட்காது. ஆனா அது காதுக்குள்ள வந்துச்சுன்னு காது கிட்ட பறக்கும் போது அதோட ஈன்னு ஒரு மாதிரி சத்தம் வரும். கொசு அந்த சத்தத்தை எழுப்புதானா? இல்லை, அந்த ரெக்கை தான் அந்த சத்தத்தை எழுப்புது, அது இல்லைங்களா. ஸோ ரொம்ப நுட்பமான சத்தம் இருக்கு. நீங்க திருமந்திரத்துல ஒரு பாடல சொல்றாரு, பூக்கள் பூக்குன்ற சத்தம் எல்லாம் கேட்கும் மனுஷனுக்கு அப்படிங்கிறாரு. பூக்கள் பூக்குது இல்லைங்களா, அந்த சத்தம் நம்ம கேட்குமா? இது வரைக்கும் நம்ம கற்பனையே பண்ணி பார்த்துக்க மாட்டோம். அர்ச்சனை தலைப்புல ரொம்ப அழகா அர்ச்சனை இல்லை, தியானம் தலைப்புல ரொம்ப அழகா சொல்லுவார் இந்த இடத்துல. பூக்கள் பூக்குன்ற சத்தம், அதற்கும் நுட்பமான சத்தங்கள்லாம் இருக்கான் இந்த இடத்துல கேட்கிற சத்தம்.
சரிங்களா? இந்த சத்தத்தெல்லாம் கேட்கணும். நம்ம இதில் இருக்குது 787 ஏதோ ஒரு பாடல் என்ன நினைக்கிறேன், அந்த பாடல் என் டக்குன்னு நினைவு வரல. அதுவும் அந்த பாட்டில் ஒரு 12 வகையான சத்தம் சொல்லுவார். 12மே ரொம்ப நுட்பமான சத்தம் அந்த இதில். உதாரணத்துக்கு ஒரு சங்கு வச்சுருக்கோம்னு வச்சுக்குவோம். அந்த சங்குக்கு உள்ள சாதாரணமாக நம்ம சங்கு ஊதினா தானே சத்தம் வரும். ஆனால் அதில் என்ன சொல்லுவார், சங்குன்னு ஒன்று இருந்துச்சுனாலே சங்குக்கு இந்த பக்கம் அதுவாக காற்று இயல்பாகவே போயிட்டு இன்னொரு பக்கம் வெளியில் வரும் இல்லைங்களா? காற்று எல்லா இடத்துலையும் இருக்குது, இல்லாத இடம் கிடையாது. அதில் கூட ஒரு சத்தம் கேட்கும், அந்த சத்தம் தியானம் பண்ணும்போது ஒன்று கேட்கும் அப்படிங்கிறாரு அந்த இதில். அவ்வளவு நுட்பமான சத்தங்கள்லாம் இருக்குது. இந்த சத்தத்தெல்லாம் உணரதான் முடியும் இந்த இடத்துல. ஏன்னா இந்த காது வழியா கேட்கக்கூடிய தன்மை இந்த மனித காதுக்கு கிடையாது, அந்த அறிவு கிடையாது இந்த காதுக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உணர்வு ரீதியாக நாம் உணர்ந்து கொண்டு நமக்கு மூலையில போய் பதியக்கூடியது இந்த இடத்துல. அதுதான் சத்தம். நம்ம சத்தம் வெளிச்சோன்னு வரி வடிவோன்னு இந்த எழுத்துக்களை பின்னாடியே சென்று கொண்டிருந்தோம் அப்படின்னா அதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கடினம். அதுக்கு நான் இதுக்கு பின்னாடி போக வேணாம்னு சொல்லவில்லை. ஏன்னா இந்த இதை தெரிஞ்சுக்கிட்டா தான் அதை தெரிஞ்சுக்க முடியும். இந்த இப்ப இருக்கக்கூடிய வரி வடிவம், எழுத்து வடிவம், இந்த உச்சரிப்பு ஐயாலாம் சொன்னாங்க இல்லையா, இதை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நான் சொல்றேன் அந்த வெளிச்சம்னா என்ன, அந்த சத்தம்னா என்னன்றதை புரிஞ்சுக்க முடியும். அதுக்காகத்தான் நம்ம சான்றோர்கள் என்ன பண்ணாங்க, இதெல்லாம் முதல்ல படிச்சு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க உங்களுக்கு. சரிங்களா? அதனால இதுவே உண்மை கிடையாது. இதற்கும் மேலான சத்தம் ஒன்று இருக்கு. அந்த சத்தம் ரொம்ப நுட்பமானது அந்த இடத்துல. சரிங்களா? அந்த வெளிச்சம் நுட்பமான அந்த சத்தத்தை நம்ம கேட்கறதுக்கான தகுதி அந்த காதுக்கு வளர்த்துட்டோம் அப்படின்னா, அமெரிக்காவில் 2 பேர் பேசிட்டு இருந்தா கூட சரி, நம்ம இங்கே உட்காந்துட்டு இருந்து அதை கேட்கணும்னு நினைச்சா நமக்கு கேட்கும். ஏன்னா அது உணர்வு ரீதியானது இந்த இடத்துல. சரிங்களா? ஸோ இப்போ கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நன்றிங்க. நன்றிங்க. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1256வது திருமந்திரம், வல்லமையான சக்கரம். திருமந்திரம். சொல்லிய விந்துவும் ஈராறு நாதமாம், சொல்லிடும் அப்பதி அவ்வெழுத்து ஆவன, சொல்லிடு 100 44 சொல்லிடு சக்கரமாய் வரும் மேலதே. சொல்லிய விந்துவும் 12 உயிர்ப்புகளை உடையது. சூரியனாக தலையில் விளங்கும் நாத வடிவான எழுத்துக்களாவன. வ ச ஷ ச என்பன. இவை மூலாதாரம் முதல் இடை பிங்களை சுழுமுனை வழியாக மேல் ஏறும். தலையில் வட்டமாக திகழும். மூலாதாரம் 4 இதழ்கள், சுவாதிட்டானம் 6 இதழ்கள், மணிப்பூரகம் 10 இதழ்கள், அநாகதம் 12 இதழ்கள், விசுத்தி 16 இதழ்கள். ஆக 48 × 3 144 ஆகும். கழக வெளியீட்டில் நுட்பமான விளக்கம் தரப்பட்டுள்ளது. கூறப்படும் விந்துவும் 12 உறுப்புகளை உடையது. உயிர்ப்பு அதனுடைய பொருள் பிராணன். அதன் தலைமை எழுத்து வடிவாகிய நாதமாகும். அவ்வோசை வழியாக உலகம் தோன்றிடும் முறைமைக்கு 12 உரள 144 அறைகளுள்ள சக்கரம் தோன்றும் என்று சக்கர அமைப்பை மிக நுட்பமாக திருமந்திரத்தில் படைத்துள்ளார் திருமூலர். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றி. அர்த்தம் நிறைய பாருங்க. இது ரொம்ப ஒன்றும் இல்லை. அதாவது என்னன்னா, நம்ம 2 விதம் வச்சுக்கணும். ஒன்று கண்ணு, இன்னொன்று கருத்து. இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே கண்களால் கண்ணுக்கு தெரிகின்ற வீடு. ஆனால் இதில் கருத்துக்கு தெரிகின்ற வீடு இது கோயில். ஏன்னா உள்ளம் பெரும் கோயில் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அறைகள் இது எல்லாமே. சாதாரணமாக இப்போ ஒயிட் ஹவுஸ்ன்னு சொல்கிறோம்ல, வெள்ளை மாளிகை, அது பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் மேன்ஷன், பிரசிடென்ட் ஹவுஸ்ன்னு பழைய பேர் அதுக்கு. அதே எத்தனை ரூம் இருக்கும்னு கேட்டதுக்கு ரத்னா சார் இணையத்தில் பார்த்து சொன்னார், 131 அறைகள் இருக்கான் அங்கே. கொடைநாடு ரியல் எஸ்டேட்டில் 90 அறைகள் இருக்கான். சாதாரணமாக நிலையில்லாத
சுத்திக்கிட்டே இருக்கிற இந்த மண்ணிலேயே 131 அறை 90 அறையெல்லாம் வச்சு கட்டும்போது கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி, கற்பனையெல்லாம் கடந்தது கருணையே உருவமானது. இந்த கருணையே உருவம்ங்கிறது எல்லா உயிர்களுக்குமானது, எல்லா மனிதர்களுக்குமானது அல்ல, எல்லா உயிர்களுக்குமானது. அப்படிப்பட்ட ஒண்ணு எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படின்னா, நமக்கு ரொம்ப இன்றியமையாதது கரம், ஆனா ஆன்மீகத்துல இன்றியமையாதது சக்கரம். அந்த சக்கரத்துல எத்தனை அறைகள் இருக்கும், இதெல்லாம் கருத்தினால் அமைக்கப்படுகிற ஒரு கட்டடம். அப்படிதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது இன்னும் நிறையனா, ஏற்கனவே மணி 7:30 தாண்டிடுச்சு. 7:30ன்னு சொல்லக்கூடாது, சொன்னாலே பயமா இருக்கும். 7:30 தாண்டிடுச்சு. அதனால அடுத்தடுத்த நாட்கள்ல சந்திப்போம், சிந்திப்போம். நன்றி. நன்றி அர்த்தநாரி ஐயா. அர்த்தநாரி ஐயா சொன்ன மாதிரி 7:26 ஆகுதுங்கய்யா. இன்னைக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டோம், மன்னிக்கணும் எல்லாரும். வரும் பாடல்கள்ல இன்னும் இந்த அத்தியாயத்தை பற்றியும் இன்னும் ஒரு தெளிவு தொடர்ந்து பார்க்க கிடைச்சிடும் நினைக்கிறேன். நமக்கு புரிகிற அளவுக்கு. நன்றி ஐயா. நேரம் கண்டி நிறைவு செய்து கொள்வோம். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின் என்றும் காலை இருந்து கருத்தறிந்தோதினின் ஞானத் தலைவனை நன்னுவர் என்றும் கூறிய திருமூலரின் கூற்றிற்கேற்ப வந்திருந்து கருத்துக்களை கூறி தெளிவுபடுத்திய சான்றோர்களுக்கும் செவி கொடுத்து சிறப்பித்த மெய்யன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை